பேசுறது கேக்குது தலைவரே? கேக்குதுங்க ப்ரோ. கேக்குது. ஸோ நியூஸ் இருக்காது. சரிங்களா? எடுத்துட்டாங்க. சைன் பண்றேன், பில் சைன் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நியூஸ் எடுத்திருக்கிறானுங்கன்னா என்னன்னு தெரியல. சரிங்களா? 12:30 மணிக்கு ஜிபிபி நியூஸ் வந்து இருக்குது இன்னைக்கு. நியூஸ் இல்லை அப்படின்னா இருக்கிற நியூஸ் இருந்த அன்னைக்கு அந்த நியூஸை எடுத்துருக்கிறானுங்கன்னா நியூயார்க் செஷனோட என்ஒயோட ஏஎம் செஷன் ஓப்பன் ஆகுதுல்ல, அதாவது நியூயார்க்கோட ஓப்பனிங் டைமில் அந்த 7 மணிக்கு ஓப்பன் ஆகிற டைமில் ஒரு புல் பேக் இருக்கும். சரிங்களா? ஒரு ரேலியோ ஒரு ட்ராப்போ நடக்கும், ஒரு அக்ரெசிவ் மூவ் வரும். அது எந்த டைரக்ஷன் கொடுக்குதுங்கிறத பொறுத்து தான் பிளான் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஜிபிபி ஜிபிஓ என்ட்ரி யாரெல்லாம் போட்டுது யாரெல்லாம் போடாம விட்டுது மியூட்டில் போட்டுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 7-8 பேர்கிட்ட போட்டிருந்தீங்க, ரவுண்டாக ஒரு 10 பேர் அட்டன் பண்ணியிருந்தீங்க. சார் ஏன் மற்றவங்க எல்லாம் போடல? நல்ல ட்ரேடு தானே. நானும் போ பிரேக்கர் பார்த்து விட்டுட்டாங்க. தெளிவாக சொல்லி தானே அமைச்சேன். பிரேக்கர் வச்சுட்டானா பிரேக்கரில் அடிங்க, பிரேக்கர் வைக்காம கீழே இறங்கி வரானா சிஸ்டில் அடிச்சு விடுங்க. ஏன்னா 2 பேர்லையும் இருக்குது. அப்போ நல்ல என்ட்ரியை விட்றாதீங்கன்னு. இந்த மாதிரி நல்ல என்ட்ரிலாம் விட்டுட்டோம்னா கிடைக்காது. சரிங்களா? இப்போ 4 வாரம் இருக்குது, 4 வாரம் ஃபோர்காஸ்ட் போடுறோன்னா ஃபோர்காஸ்ட் மூலயமா டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும். அப்போ நீங்கள் 4 என்ட்ரி பிளான் பண்ணி ஒரு 3 பிடிச்சிங்கன்னா கூட 1 எஸ்எல் 2 டிபினா கூட 4% லாபத்தில் இருப்பீங்க. அதுதான் அப்போ அடுத்த மோட்டிவ்ங்கிறது அதுதான். ஃபோர்காஸ்ட் மூலிமா வார கடைசியில் ஒரு என்ட்ரி அட்டன் பண்ணி 2% 3% மாதத்துக்கு ஒரு 4 to 5% ப்ராஃபிட்டில் வந்து முடிக்கிற மாதிரி அடுத்து எடுத்துகிட்டு போகணும். அதுதான் ஃபோர்காஸ்ட்டோட அடுத்த கோல். சரிங்களா? அப்போ நல்ல என்ட்ரிஸ் வரும்போது அட்டன் பண்ணிவிடுங்க. எல்லாரும் தானே டிஸ்கஸ் பண்ணோம், லைவில் தானே டிஸ்கஸ் பண்ணுது. தெளிவாக சொன்னது அப்புறம் ஆமாம். எடுக்காம விட்டோம்னா அது தப்பாயிடும். சரிங்களா? பிரேக்கர் வச்சிருக்கிறா அப்படின்னா பிரேக்கரில் போடுங்க. சிஸ்ட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. பிரேக்கர் வைக்காமல் வரான்னா சிஸ்ட்டு வருது, சிஸ்ட்டில் எக்ஸிக்யூஷன் பண்ணிவிடுங்க. உங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் இருக்குது, அதுக்கு மேலே போகாமல் தடுமாறுறான், ஓப்பன் ஆகாமல் தடுமாறுறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நியூஸ் இருக்காது, நாளைக்கே இருக்காது. மொமெண்டம் இருந்துச்சுன்னா, சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தாராளமாக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சரிங்களா? டிஎக்ஸ்ஒய் பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி வருது. சரிங்களா? முதல் கோல் எது இருந்துச்சு? இந்த பை சைடு லிக்விடிட்டி எடுக்கணும், அடுத்து இதை எடுக்கணும், இதை எடுத்துட்டு மந்த்லி இம்பேலன்ஸ்க்கு போகணுங்கிறது தான் பிளான். சரிங்களா? வீக்லியோட லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இது எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டுக்கிறான்? ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கிறான். ரிஜெக்ட் பண்ணி நிறுத்திருக்கிறான்னா ப்ராபிலிட்டி கீழே போகிறதுக்கு ப்ராபிலிட்டி ஜாஸ்தி. இன்னும் இந்த வீக் வந்து நாளைக்கு தான் க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா? இப்போ வீக்கில் இருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஓப்பன் ப்ரைஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுக்கு மேலே போகக்கூடாது. 4 ஹவர்லேயோ டெய்லியிலையோ போய் க்ளோஸுங்கிறது வைக்கக்கூடாது. வச்சதுன்னா போன வாரம் லோவை ஸ்வீப் பண்ணி பைக்கு மாறுது, ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு இம்பேலன்ஸையும் டேப் பண்ணி போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உல்டாவாக கீழே வரான் அப்படிங்கிற பட்சத்துக்கு பாசிபிலிட்டி எதுக்கு ஜாஸ்தி? இந்த லோவை தூக்குறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அப்போ இன்னைக்கு நாளைக்கு இந்த வீக்கோட கேண்டில் க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்ஸ் கேட்குதா இல்லையா? கேக்குது bro. கேக்குது bro, கேக்குது. கேக்குது. நோ வாய்ஸ்ன்னு போட்டுக்கிறாரு. உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கு, செக் பண்ணிக்க தலை. கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது சார், ஆனா நல்லா கேக்குது. சரிங்களா? ஒரு கொஞ்சம் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிளியராக கேட்கும். சரிங்களா? அப்போது டெய்லியில் வைக்கிறேன். எனக்கு டெய்லி வந்து ஒரு இம்பேலன்ஸை தொட்டு நிற்கிது, ஆனால் பை கேண்டில் எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணல தானே. எனக்கு ஆமா. போன வேகத்துக்கு மேலே ஷார்ப் ரெக்கவரி இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி கொடுத்து கீழே இறக்கியிருக்கிறான். எனக்கு இம்பேலன்ஸை தொட்டு எந்த விதமான பைக்கான கன்ஃபர்மேஷன்ஸும் வரல. கேண்டில்ஸ் வந்து வீக்காக தான் இருக்குது. அப்படிதான் கிளவர். அண்ட் நான் இன்னும் ஒரு டைம் ஃப்ரேம் கீழே இறங்கி மொமெண்டம் போனாலும் மொமெண்டம் எனக்கு என்ன சொல்லுது? ஸ்பீட் டவுனு ஸ்லோ அப்பில் இருக்குது, பாசிபிலிட்டி கீழே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுது. சரிதானே? 1 ஹவர் வரேன். 1 ஹவர் வரும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே ப்ரைஸ் தள்ளி இருக்குது. சரிங்களா? அண்ட் மொமெண்டம் என்ன சொல்லுது? 1 ஹவரில் ஒரு ஸ்வீப்பு, ஒரு சாக்கு மைன்யூட்டாக ஸ்பீட் டவுனு ஸ்லோ அப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனையும் கீழே தள்ளி ரிஜெக்ட் பண்ணி இந்த இடத்த தாண்டி ப்ரைஸ் கீழே வருது,
இப்படி தள்ளுது அப்படின்னா பாசிபிலிட்டியா இந்த லிக்விடிட்டிஸை ப்ரைஸ் கலெக்ட் பண்ணும். இல்லை ப்ரோ மாறா உல்டாவா போய் எனக்கு இந்த ஹையை தாண்டி பாடி க்ளோஸ் ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு இது மொத்தம் லிக்விடிட்டி மொத்தமாக ஸ்வீப் அடிச்சுன்னு போகும். இந்த 2 சினாரியோவில் உனக்கு இருக்கும். அப்போது இந்த லோவை கட் பண்ணி ப்ரைஸ் கீழே வரப்போதா, இல்லை இந்த ஹைஸை கட் பண்ணி ப்ரைஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே நின்று இந்த இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ண போதாங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சரிங்களா? புரியுதா ப்ரோ? ஓகே சந்தேகம் இல்லை இல்லை. இல்லைங்க இப்போ இது ஏசியா ஹையா இருக்குது. ஏசியா ஒரே ஹையா ஒரு டவுட். ம் இந்த 1 ஹவர்ல இப்போ 7 கிரைட்டீரியா ஓபி மாதிரி இருக்குல்ல, இப்போ ஓபன் பிரைஸ் மேல போனா மேல லிக்விடிட்டி டைரக்டா கலெக்ட் பண்றதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமா, அங்க வந்து ரிஜெக்ட் ஆகாதா? 2 விஷயம் இருக்கு தலைவர. இந்த ஏசியா ஹையா ஆக்ட் ஆகுது. அப்போ ஏசியா ஹையை எடுத்துட்டு இந்த சப்ளைக்கு ஸ்வீப் அடிச்சு கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சதுன்னா கீழே தள்ளுறதுக்கு ப்ராபிலிட்டி ஜாஸ்தி. ரிஜெக்ஷனும் வைக்கல, நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் அப்ரோச் பண்ணுதுன்னா ஹையை தூக்கிடுவான். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. 2 சினாரியோ நடக்கணும். இது செல் ஆகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இடத்துல இருந்தே கீழே விழுகணும். கீழே விழுந்து இந்த லோஸை வந்து முதல்ல இதை கட் பண்ணணும், அடுத்து இதை கட் பண்ண பாசிபிலிட்டி இருக்கு. இல்லை அப்படின்னா ஒரு சப்ளை ஜோன் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்படியே பொறுமையாக ஏறி வரான் அப்படின்னா இதை தொட்டுட்டு என்ன சொல்லியிருக்கிறேன், அக்ரெசிவாக போய் யோசனை இருந்துச்சுன்னா ஒரு இன்வெர்ஸ் இம்பேலன்ஸு இப்படி ஷார்ப்பாக ஃபெயில் பண்ணணும். அதை இப்படி கண்டினியூ பண்ணி கீழே வரணும். இந்த சினாரியோ. சரிங்களா? 1 ஹவர்லேருந்து 1 ஹவர்லேயே பார்க்குறது. இப்போது இது வந்து லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும். எது இங்கே இருக்கக்கூடாது. இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு ஷார்ப்பாக இந்த இம்பேலன்ஸை வச்சான் அப்படின்னா கீழே நவுத்து. சரிங்களா? ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி இன்வெர்ஸ் எஃப்இஜி ஃபெயில் பண்ணும். பை சைடு லிக்விடிட்டி கலெக்டடு, பை சைடு எஃப்இஜி ஃபெயில்டு அப்படின்னா செல்லு. செல் சைடு லிக்விடிட்டி கலெக்டடு, செல் சைடு எஃப்இஜி ஃபெயில்டுனா அது பை. சரிங்களா? புரியுதுங்களா? இது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக வச்சு இது உல்டாவா என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீரோ யூஎஸ்டி இருக்கு. டே என்னவா இருக்குது தலைவர? இன்சைட் பார் மந்தோட லோவை ஸ்வீப் பண்ணிக்குது, வீக்கோட லோவை ஸ்வீப் பண்ணி மேலே நிற்கிது. ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை எடுத்துட்டான், இன்னும் ஓப்பன் ப்ரைஸ்க்கு கீழே வரல. ஸோ ப்ராபபிலிட்டி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி வந்து ஃபேர்வேலி கேப் டேப் ஆகி எஃப்இஜி 2 கேண்டில் எஃப்இஜி போட்டு இது எஸ்எம்டி போட்டு நிற்கும். இது டேப் ஆகாமல் நிற்கும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நுட்பமாக வழங்கிக்கிறோம். மொமெண்டம் என்ன சொல்லுது? பை பை. நல்லா புரிஞ்சுக்கணும். 1 ஹவரில் ஓவராலாக ஸ்பீட் அப்பு ஸ்லோ டவுனு, இதுக்குள்ளே இருக்கிற மைனஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது? ஸ்பீட் அப்பு ஸ்லோ டவுன்னு சொல்லுது. இப்படியே பை பார்த்துடலாமா? இங்கே இருக்கிற இம்பேலன்ஸ்ல இருந்து இப்படியே பை பார்த்துடலாமா? ஏஷியா லோ ஸ்வீப்பு அப்படின்னு பை பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சா பை ஃபோக்கஸு இந்த ஹையை தூக்குவான். இப்போது நேராக தள்ளி இப்படி ரேஞ்சஸ் வந்து கிரியேட் ஆகும். இல்லையா இதை கட் பண்ணி கீழே நவுத்துறான் அப்படின்னா இந்த டிமாண்டில் அவனுக்கு சப்ளை சொன்னேன், இவனுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? டிமாண்ட். அவன் ஏஷியா ஹையத்து சப்ளையை தொட்டு ரிஜெக்ஷனோ இல்லை இன்வெர்ஸ் எஃப்யூஜியோ வச்சானோ செல்லுக்கு ப்ராபிலிட்டி. இவன் ஏஷியா லோவை எடுத்து டிமாண்டை தொட்டு இன்வெர்ஸ் எஃப்யூஜியோ வச்சானா பைக்கு ப்ராபிலிட்டி. இது ஆக்சுவலாக இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ ஒன்று இருக்கிற இடத்துல இருந்து மேலே தூக்கி எடுத்துகிட்டு போகணும், இல்லை கீழே இறக்கி டிமாண்டை தொட்டு எடுக்கணும். இவன் டிமாண்டை தொடும்போது டிஎக்ஸ்ஓ என்ன பண்ணணும்? சப்ளை தொடணும், இன்வெர்ஸ் எஃப்யூஜி வைக்கணும். போன வாட்டி பிளான் பண்ணோம், அது மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஏற்கனவே ஹீரோ யூஎஸ்டி ஒரு ட்ரேட் பிளான் பண்ணோம்ல, அது டிபி போச்சு. ஆனால் அது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வைக்கணும்னு பார்த்தோம், லிக்விடிட்டி எடுக்காமல் அப்படியே வச்சனால மிஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த வாட்டி இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்து டிமாண்டை டேப் பண்ணி இன்வெர்ஸ் எஃப்இஜிஸ் வைக்குது அப்படின்னா நியூஸ் எதுவும் இல்லாதனால ரிஸ்க் 0.5% வச்சு ட்ரை பண்ணிடணும். எஸ்எல் போனால் போயிட்டு போகுது. ஒரு எஸ்எல்லாம் பயந்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் வருது பிளான் பண்ண மாதிரி வருதுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண கற்றுங்க. அது உள்ளே போய் வேடிக்கை பாருங்கள்.
உள்ளே போய் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்கணும். நம்ம வெளியவே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் எல்லாரும் என்ட்ரி போட்டு டிபியில் உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் துரத்தி பிடிக்கிறோன்னு பிடிச்சி அதை எஸ்எல் வாங்கிட்டு உட்காந்துக்குவோம். சரிங்களா? அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஜிபிபி ஜேபிஓ என்ட்ரி 10-12 பேர் போட்டிங்க, சந்தோஷம். உண்மையாலுமே சந்தோஷம். சரிங்களா? ஒரு 7-8 பேர் உள்ளே போட்டிருந்தீங்க, ஒரு 4-5 பேர் உள்ளே போடல. ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேர்கிட்ட அந்த ட்ரேட் அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஆனால் என்னன்னா, அது போய் டிபி தட்டுறதுக்குள்ள அவ்வளோ கேள்விகள் வருது. ஏன் அத்தனை கேள்விகள்? ஏன் இந்த எத்தனை கேள்விகள் வருது? டிபி போமா ப்ரோ, பிரேக் ஈவன் போட்டுடலாமா ப்ரோ அப்படின்னு. அவ்வளோதான், 1:1 பிரேக் ஈவன் போட்டு ஹோல்ட் பண்ணுங்க. கிட்ட வரானா அடிச்சா அடிச்சுட்டு போட்டும், பிரேக் ஈவன் தானே அடிச்சுட்டு போட்டுன்னு விட்டுருங்க. சரிங்களா? பிளான்டு போட்டாச்சு, உள்ள நேற்று ரூபன் கூட போட்டிருந்தாரு. என்ட்ரி எஸ்எல் டார்கெட் செட் பண்ணிட்டு விட்டுருங்க. 1:1 போனால் பிரேக் ஈவன் மூவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கீழே இறங்குற கேண்டை தூக்கி நம்ம தாங்கி பிடிக்க முடியுமா மேலே? ஹரிஷ் ப்ரோ, மேலே பிடிக்க முடியுமா ப்ரோ தாங்கி? முடியாது bro. பிரேக் ஈவன் தான் அடிக்க போகிறான்னா நம்ம கடவுளை சாமி கும்பிட்டு உட்காந்து அது பிரேக் ஈவன் அடிக்காமல் அப்படியே திரும்பிடுமா? திரும்பாது. அது வேலையை அது செய்யும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா அது டிபிஓ பிரேக் ஈவனோ எஸ்எல்ஓ எண்ட் ஆஃப் த டே அதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் வந்து போயிடுறேன். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஜிபிபி ஜேபி Okay. போட்டவங்க 2% லாபத்தில் இருப்பீங்க. சரிங்களா? 0.5% போனால் 1% லாபத்தில் இருப்பீங்க. மந்த் எண்டில் 84லேருந்து 90 பேர் அட்டன் பண்ணுறீங்கன்னா இதில் எத்தனை பேர் ட்ரேட் அட்டன் பண்ணீங்க? அது எஸ்எல்ஓ டிபிஓ. டிபி போச்சுன்னா அது வின்னிங் ட்ரேட்ஸில் வரணும். வரதை வச்சு தான் நான் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நான் ஒரு ஓகே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அது இருக்கும். அப்போ போடணும். கௌதம் ம் கௌதம் வின்னிங் ட்ரேட்ஸ்ல போடுது இப்போ நாம ஒரு ட்ரேடு போட்டோம். ஆனா அது ஃபுல்லா அந்த டீட்டெயிலோட தானே போடணும். அந்த பிடிஎஃப் ஒன்று இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணேன், என்ன பிளான் யூஸ் பண்ண அப்படி தானே போடணும். அந்த மாதிரி மற்றபடி போடணும். அப்போ மற்றவங்க எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி போட்டுங்க. சரி பாயிண்ட் சரி இருக்கணும். கௌதம். ஏன்னா இது பயாஸ் புல்லிஷு, நான் இந்த கீழே உள்ள எடுத்தேன், 1:2 பிடிச்சேன், வித் ஆர்டர் பேரிங்கு, 60 என்ட்ரி, பிரேக்கர் என்ட்ரி அப்படின்னு தெளிவாக போடுங்க. பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஓகே இப்படிலாம் இருந்தால் போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? ஆமா கௌதம். யாராவது டீம்ல அந்த டெம்ப்ளேட் உங்கள்ட்ட இருந்தா எனக்கு ஒன்று சென்ட் பண்ணி தருவீங்களா? எனக்கு எப்படின்னா எனக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் அனுப்பிச்சு கிடையாது அது. நான் அனுப்பிச்சு சரி விட்றேன். சரி சரி, டெலகிராம் சரி. அனுப்பிச்சு நான் கொஞ்சம் விட்றேன். என்ட்ரி எடுத்தேன். நல்லா தான் போச்சு. ஆனா எனக்கு இந்த ஒரு காரணத்தினால மத்தவங்களுக்கு அப்படி அதனால தான் போடல. நான் டெலகிராமில் அனுப்பிச்சு விட்றேன். சரி சரி கௌதம். தேங்க்ஸ். சரிங்களா? அந்த சரி. மாதிரி வாங்க, அட்டன் பண்ணுங்க. உள்ளே போட்டிங்கன்னா தான் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகலைன்னா கஷ்டம். உங்களுக்குள்ளேயே கான்ஃபிடென்ட் வரணும். சரிங்களா? இப்போ மந்த் எண்டு ஒரு வீக் ஃபோர்காஸ்ட் முடிஞ்சதுன்னா ட்ரேடு இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இருக்குங்கிற பட்சத்துக்கு ஒரு ட்ரேடாவது வாரத்துக்கு அட்டன் பண்ணி அதை ப்ராஃபிட்டில் முடிக்க பாருங்க. ஏன்னா முடிஞ்ச அளவு எது எஸ்எல் தட்டாதோ எது நல்லா இருக்குதோ அதை தான் பார்த்து நம்ம ஃபோர்காஸ்ட்டில் கொடுக்குறது. அதை அட்டன் பண்ணி பிடிச்சி லாபத்துக்கு வாங்க. சரிங்களா? ஜிபிபி யூஎஸ்டி இதுதான் அவங்களுக்கு வந்து சொல்லுதுன்னா ஒரு எஃப்இஜி டேப் பண்ணி வருது. ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனில் 2 நாள் ரிஜெக்ட் பண்ணி இன்னைக்கு 3ஆவது நாளும் கீழே நிற்கிறான். யார் தலைவர் அது புள்ளி வச்சுட்டு இருக்குது? மகாவிஷ்ணு ஐயா, இப்படி பண்ணலாமா? கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்த டெலிட் பண்ணிவிடும். சரிங்களா? ஸோ 3ஆவது நாள் இங்கே வந்து நிற்கிறான். இன்னைக்கு மட்டும் இது ரிஜெக்ட் ஆகி மேலே தள்ளிச்சுன்னா சாலிடாக மறுத்துக்கும். புரியுதுங்களா? ஏன்னா மந்த்லி இம்பேலன்ஸு, டைவர்ஜென்ஸு, டேவோடது, சிஸ்ட்டு எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது இது ரியாக்ட் ஆகும்னு எதிர்பார்த்தா ரியாக்ட் ஆகி நின்றுருக்குது. இது ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே நகர்த்தணும். ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன்னா இன்றைக்கான ஓப்பன் இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ 1 ஹவர் போகிறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன தலைவராக இருக்குது? ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. ப்ளஸ் ஹையர் டைம் ஃப்ரேமோட நல்லா புரிஞ்சுக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமோட மந்த்லியோட எஃப்இஜி சப்போர்ட் இருக்குது. டேவோட டைவர்ஜென்ஸ் இருக்குது. டேவோட எஃப்இஜியும் தொட்டிருக்குது. டேவோட எஃப்இஜி தொட்டு சாக்கு பாடி க்ளோஸோட வச்சுட்டுக்கிறானா? இன்டியூஸ்மெண்ட் இருக்குதா? ப்ளஸ் அது ஏசியா லோவாகவும் இருக்குதா? நியூ யூஎஸ்டிக்கு என்ன பிளானோ சேம் டிட்டோ அதே பிளான் எதுக்கு? ஜிபிபி யூஎஸ்டிக்கு. இன்னைக்கு ஜிபிபி யூஎஸ்டிக்கு என்ன இருக்குது 12 மணிக்கு? ஜிடிபி ரேட்டு மந்த்லி ரேட் ரிலீஸ் ஆகுது இல்லையா? அந்த டைமில் கொஞ்சம் ஒரு ஃப்ளக்சுவேஷனுங்கிறது இருக்கும். சரிங்களா? அதை கவர் பண்ணுப்பார். சரிங்களா? புரியுதா தலைவரை?
என்ன பண்ணணும் ப்ரோ இதுக்கு? இப்போ ப்ரோ யூரோ விட ஜிபிபி போட்டது பெட்டர்ன்றீங்க. பெட்ரு. ஆமா. ஹீரோனா பர்சனலாக நான் பார்க்கறது ஜிபிபி தெளிவாக சொல்லிட்டேன். பர்சனலாக இது ஃபோக்கஸ் பண்ணுறேங்கிறதையும் சொல்லிட்டேன். நியூஸில் எனக்கு டிமாண்ட் டேப் ஆகி இந்த ஏஷியாவில் கலெக்ட் ஆகி எனக்கு இன்வெர்ஸ் எஃபிஜியோ ரிஜெக்ஷனோட இன்வெர்ஸ் எஃபிஜி வச்சுது அப்படின்னா சாலிடாக ட்ரேட் போட வேண்டியதான். சரிங்களா? நியூஸ் இல்லை, யூஎஸ்டி எதுவும் நியூஸ் இல்லாதனால. கௌதம் ப்ரோ, ம் இப்போ சொல்லுங்க. பிராக்டிஷனர் அக்கௌண்ட்டுக்கு நியூஸ் டைம் ட்ரேடிங் அலௌடா? தலைவர மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கே போட்டு பொழந்துருக்கிறானுங்க. வேற ஒரு சம்பவம் ஆகி போச்சு. சரிங்களா? நியூஸ் டைமில், அதாவது நியூஸுக்கு முன்னாடி ட்ரிகராக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவனுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா டிபிஎஸ்எல் நியூஸில் அடிச்சானா விட்டுறான். டிபி போகுது நியூஸில், எஸ்எல் போகுது ஓகே நியூஸ்லன்னா கண்டுக்காம விட்டுறான். இந்த என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகிறது மட்டும் நியூஸ் டைமில் ஆச்சுன்னா முடிச்சு விட்டுறான். அதனால தான் சொல்கிறது, அக்ரெசிவாக போடலாம். ஆனால் நம்ம நேரம் நல்லா இருக்காது. ஓகே ஏன்னா எனக்கு பக்கமாக ஒரு அக்கௌண்ட்டு ஹோல்ட் பண்ணும் இந்த சினாரியோனால. சரிங்களா? அது வேறு இஷ்யூ. அது ஒரு ஓகே நெட்வொர்க் இஷ்யூனால அது என்ட்ரி ப்ளேஸ் ஆகலை, அது இதுன்னு அது வேறு பஞ்சாயத்து. அது அவ்வளோதான். அந்த அக்கௌண்ட் முடிஞ்சுது, மாஸ்டர் அக்கௌண்ட் முடிஞ்சுது. சரிங்களா? அது ஓகே வேறு ப்ரோ. வழி கிடையாது. சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. நான் தான் ப்ரோ சொல்கிறேன்ல, என்றைக்குமே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஃபண்டை வச்சிருக்கிறீங்கன்னா ப்ராஃபிட்டை அளவாக பண்ணிக்கிங்க, அளவாக பண்ணிக்கிங்க, அளவாக பண்ணிக்கிங்க. கிடைக்குதேன்னு வாரி போட்டிங்கன்னா அடுத்த மாதம் என்னத்தையாவது பண்ணி எதையாவது ஒன்று வச்சு ஆப் அடிச்சு விட்டுறான். ஞாபகம் வச்சு. சரிங்களா? சொல்லுங்க ஓகே பரணி. ப்ரோ, இந்த ஜிபிபி யூஎஸ்டியில் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவ்வளவுதான். அதுல டெய்லி வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா வைக்கலையே ப்ரோ. அந்த இம்பேலன்ஸ் வந்து வேலிடா? எந்த இம்பேலன்ஸு? அந்த டெய்லியில இருக்க இம்பேலன்ஸ் இப்ப நீங்க எடுத்திருக்கீங்களா? மந்த்லியோட லோ, வீக்லியோட லோ ஸ்வீப் ஆனனால டிஎக்ஸ்ஒய் செல் ம் சைட் லிக்விடிட்டி, பை சைட் லிக்விடிட்டி கலெக்ட், இது செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட், டைவர்ஜன்ஸ் இருக்கிறதுனால எடுத்து வச்சிருக்கிறது. சரி வேலிடுங்கிறது வேற, ஓகே. கவுண்டர். சரிங்களா? ம் ட்ரேட் பண்ணலாம், கவுண்டருக்கு ட்ரேட் பண்ணலாம். ஆர்டர் பேரிங்கோட தானே இருக்குது. அங்கேருந்து திரும்புறாங்கிறப்ப ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாதா? ஓவராலாக செல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் இருக்கிற பை வரும்போது கவுண்டர் ட்ரேடு அட்டன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சரி ஓகே. மந்த்லியும் செல் சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்குது, வீக்லியும் செல் சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்கு, டிஎக்ஸ்ஒய் பை சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்குது. வீக்லி ரிஜெக்ஷனு ரெண்டையுமே வீக்லி ம் ரிஜெக்ஷன் ஆயிருக்குது. மந்த்லியும் அதை கண்டினியூ பண்ணுறதுனால அந்த இதை எடுத்துருக்கிறோம். சரிங்களா? இது மேலே வரைக்கும் விட்டு பிடிச்சிட்டு இருக்க முடியும். இது ஃபெயில் ஆகும்போது அது செல்லுக்கு ஒர்க் ஆகும். வீக்லி டு 4 ஹவர் ஓகே. செல்லு மாதிரி இருக்கும். இப்போ எப்படி டிஎக்ஸ்ஐ வந்து வீக்லி இம்பேலன்ஸை தொட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்குதோ, இது வீக்லி செல் சைடு இம்பேலன்ஸை தொட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ம் இந்த ஏரியா, இந்த இம்பேலன்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா மேபி செல்லு கண்டினியூ ஆகலாம். நியூஸில் தெரிஞ்சு ஓகே. இதில் கன்ஃபர்மேஷன் வந்தால் என்ட்ரி போடுங்க, எல்லாம் போடாதீங்க, அவ்வளோதான். முடிஞ்சுதுங்களா? ம் ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? ப்ரோ ஜிபிபி 5 மினிட் பார்க்கலாம். 1 ஹவர்லேயே பார்த்து 5 மினிட் பார்க்கலாம், தப்பு இல்லை. 5 மினிட்ல என்ட்ரிஸ் வந்து செஷனுக்குள்ளே வருதுன்னா பார்த்துங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த ஒன் டே ஹவர்லேயே வந்து போகும்போது என்ட்ரி ஐஎஃப்ஏஜி போடுறீங்கன்னா வச்சா போலாமா ப்ரோ? ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனை தாண்டிடணும். 1 ஹவரில் போட்ட 1 ஹவர் டு 1 ஹவர்லேயே அடிக்கிறீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் எஃபிஜி, ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனை தாண்டிடணும். இன்னைக்கு டே முடியறதுக்குள்ள இங்கே திணறானாவே கிட்ட போய் நிற்கிறானா பிரேக் அண்ட் பட் ஹோல்ட் பண்ணிக்கங்க. இல்லையா விட்டுருங்க, அட்டன் பண்ணாதீங்க. இது கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அங்கே பிக் ரூட் ரிவர்ஸில் வரான் ப்ரோ அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துரு. பார்க்கலாம், என்ட்ரி வருதுன்னா உள்ள தூக்கி போடுங்க. இந்த மாதிரி வந்து டேப் ஆயிடுச்சு, டேப் ஆகிட்டு இன்வெர்ஸ் எஃபிஜி வச்சிட்டான்னா சார்ட் வரணும், பிஃபோர் சார்ட் இப்படி வச்சுட்டுக்கிறான் அப்படின்னா இப்படி வரணும். இன்வெர்ஸ் எஃபிஜி வச்சிருக்குது, என்ட்ரி எஸ்எல் டிபின்னு எல்லாத்துக்கும் இப்படி வரணும் சார்ட். அது எஸ்எல் போகுது போல அதெல்லாம் அடுத்து போச்சு பார்த்துக்கலாம். ஓகே. போடுங்க முதல்ல என்ட்ரிக்குள்ளே, எக்ஸிட் என்ட்ரி ஆகுங்க. போடுறப்பே எஸ்எல் போயிருமோன்னு யோசிச்சிங்கன்னா மனநிலைமை வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? எல்லா கன்ஃபர்மேஷனும் வருது, பிளான் பண்ண மாதிரி வருதுன்னா எடுத்து போட்டுது. ஏன்னா இதில் எவர் கிரீன் பார்க்க முடியாது, ஏற்கனவே எல்லாம் மிடியேட் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, ஏஷியா லோ இருக்குது, அது இன்டியூஸ்மெண்ட்டாகவும் இருக்குது. அதை ஸ்வீப் பண்ணி டிமாண்ட் ஒன்று டேப் பண்ணி அக்ரெசிவாக போகாமல் கன்ஃபர்மேஷன் வச்சு போங்க அப்படிங்கிறேன். இல்லை இருக்கிற இடத்துலேருந்தே தூக்கிட்டான் ப்ரோன்னா விட்டுருங்க, போயிட்டு போகுது, துரத்தி பிடிச்சிட்டு இருக்காதீங்க. இல்லை ப்ரோ மொத்தமாக உடச்சிட்டு கீழே தள்ளிட்டானா ரைட், ஓகே, பைக் ஒர்க் ஆகல, சரி அடுத்து செல்லுக்கு ரேஞ்ச் கிடைக்கிற வரையும் பார்த்துக்கலாம். என்ட்ரி எடுக்க கான்ஃபிடென்ட்டே வர மாட்டேங்குது ப்ரோ, ஃபியர் ஆகுது ப்ரோ. ட்ரேட் அனலைசஸ் டிபி போனப்போ ரொம்ப ரெக்ரெட்டாக பண்ணுறேன் ப்ரோ. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? எப்போ முடிச்சிங்க கோர்ஸு விஷ்ணு ப்ரோ? கடைசியாக வர இருக்கு. ஸோ கோல்டு
இதை ஸ்வீப் பண்ணி வந்திருந்தானா சாலிடாக நீங்கள் 1 டே டு 1 ஹவர், வீக் டு 4 ஹவர், மந்த் டு டேல என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணி குடிச்சிட்டுக்கலாம். பட் அதை ஸ்வீப் பண்ணாமல் வர்றது தான் இங்கே பிரச்சனை. சரிங்களா? டே பயாஸ் புல்லிஷு 4 ஹவர் ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னா மொமெண்டமும் புல்லிஷ் தான் சொல்லுது. 1 ஹவர் போனீங்கன்னா இந்த இம்பேலன்ஸை நேற்று உடைப்பான்னு பார்த்தேன். உடைச்சிருந்தானா இந்த ஆர்டர் ஃப்ளோக்கு கீழே வந்துருக்கும். இதை ரியாக்ட் பண்ணி ஒரு வழியாக மேலே நவுத்திட்டான். சரிங்களா? இது இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். பை போகிறது அப்படின்னா 2 சினாரியோவில் பை நடக்கும். எந்தெந்த சினாரியோ ப்ரோ? எந்தெந்த சினாரியோஸில் பை நடக்கலாம்? 4 ஹவர்னா இந்த ஹையை தூக்கிட்டான். சரிங்களா? அப்போ இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ரியாக்ட் ஆகி தான் மேலே போயிருக்கு அப்படிங்கும்போது வேலை செய்யுது. 2 சினாரியோவில் பை வந்து பார்க்கலாம். ஒன்று இங்கிருந்தே ரேஞ்சை தூக்கி ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணி பைக் ரேஞ்சு கிரியேட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏஷியன் லோவை எடுத்து இப்படி கிரியேட் பண்ணும். சரிங்களா? இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிட்டு 5 மினிட் சாக் பார்த்து அடிக்கலாம். அந்த மாதிரி இது கிரியேட் ஆகலை அப்படின்னா இது ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ 7 கிரைட்டீரியா வரைக்கும் வரும். சரிங்களா? புரியுதா ப்ரோ? ஓகே ஒன்று லிக்விடிட்டி எடுத்துட்டு ரேஞ்ச் கிரியேட் பண்ணோம், இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே தூக்கி ரேஞ்ச் கிரியேட் பண்ணோம். இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு ரிஜெக்ஷன் வைக்கிறான் அப்படின்னா 5 மினிட்ல சாக் பார்த்து ஏஷியா லோ ஸ்வீப்பு, 5 மினிட் சாக்கு இல்லை 5 மினிட் பிரேக்கரு அப்படின்னு என்ட்ரி பார்த்து ஏஷியாயே டார்கெட் பண்ணலாம். இதில் எந்த நேரம் நடக்கலைன்னா ஆர்டர் ஃப்ளோக்கு வெயிட் பண்ணிக்க வேண்டியது. ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ஆர்டர் பிளாக்குக்கு வெயிட் பண்ணி 7 கிரைட்டீரியா மேட்ச் பண்ணி என்ட்ரி பார்க்க வேண்டியது. புரியுதுங்களா? ஓகே அப்படி வந்தா டிபி எங்க வர வைக்க முடியும் கௌதம்? இதுக்கு கோல்டுக்கு லெஃப்ட் சைடு அப்படி பெரிய ஃபால் தான் இருக்குது. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு 1:2 வெளியே வாங்க. இப்போ இருக்கிற இடத்துல இருந்து விழுந்தா இந்த ஹை தான் டார்கெட்டு. சரிங்களா? ஓகே மேலே போயிட்டு வந்தோன்னா புதுசாக ஹை கிடைக்கும். அந்த ஹையை டார்கெட் பண்ணிக்க அவ்வளோதான். அக்ரெசிவாக வரக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக வரும். சரி சரி. புல்லிஷ்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மேபி அது புல்லிஷ் நோக்கி தான் போகும். பீரிஷ்க்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கரெக்ஷன் வேணால் வரும், ஆனால் இந்த வாரம் அது வராது அந்த கரெக்ஷன். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நாளைக்கு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகுது. இல்ல ப்ரோ, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. அப்போ பிரச்சனை இல்லை, தைரியமாக பாருங்கள். உங்களுக்குன்னா இதான் ஓப்பனிங் கேண்டில். இப்போ ஓப்பனிங் கேண்டில் ஹையை தாண்டி தான் மேலே தள்ளிட்டுக்கிறான். நீங்கள் இதில் எடுத்துக்குங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற இம்பேலன்ஸ்னா எந்த மாதிரி இம்பேலன்ஸை சூஸ் பண்ணணும்னா இதோட லோயர் டைம் ஃப்ரேம் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இன்டியூஸ்மெண்ட்ஸ் எங்கே இருக்குதுங்கிறத பாருங்கள். நீங்கள் மற்ற டைமில் பார்க்குறது இது என்ன டைம் ஃப்ரேமில் என்ட்ரி பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் இன்டியூஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. சரிங்களா? இது ரெண்டையும் ஸ்வீப் பண்ணி மேலே தூக்கும்போது இதுக்கு கீழே என்ன இம்பேலன்ஸ் இருக்குதோ அதை மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ இந்த இம்பேலன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இது 15 மினிட்டோட, ஏன்னா ஏறுறதுக்கு அப்படியே பொழந்துக்கிட்டு உழுவானான்னு கேட்டால் டவுட் தான். டிஸ்கவுண்ட்லாம் வருவானான்னு கேட்டாலும் டவுட் தான். அப்போ 1 மினிட் போகும்போது எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குதுன்னா 15 மினிட் எஃப்இஜி டேப்பு எனக்கு இங்கேருந்து 1 மினிட்ல எனக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுன்னா சாலிட் பை பார்க்கலாம், ப்ரீவியஸ் ஹையை டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி பாரு. வினய் சத்யா எவர்கிரீன் செட்டப் பை பார்த்தீங்களா, செல் பார்த்தீங்களா? ஏன்னா என்எஸ்டிஓஎஸ்டி ஒரு மாதிரி இருக்குது, ஏயுடிஓஎஸ்டி ஒரு மாதிரி இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ப்ரோ இது நேத்து செட்டப் செல்லுக்காக பார்த்தேன் ப்ரோ. செல்லுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உல்டாவாக இருக்குது ப்ரோ. சரிங்களா? லோ ப்ராபபிலிட்டின்னு யார் சொன்னோம்? இல்ல அந்த சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் போறது பார்த்தேன். பட் அதுக்கு தான் ஆக்சுவல் ரீசன் என்னன்னா ஒன்று ஆர்டர் பேரிங் தெரிஞ்சுக்கிறது. சரியா இல்லாமல் இருந்தால் நம்ம டீமில் லோ ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி ஓகே. இல்லை அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ நியூஸ் இல்லாத அன்னைக்கு லோ ப்ராபபிலிட்டி செட்டப் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி. சரிங்களா? நேற்று நான் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை, அதனால பார்க்கல. சரிங்களா? ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை ப்ரோ, இம்பேலன்ஸ் வந்து இன்சைட் பார்ல இருந்துச்சு, ரைட், தெரிஞ்சு போச்சா? அதனால லோ ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருந்தேன். இன்சைட் பார். யூஎஸ்டி கேட் டிஎக்ஸ்ஒய் செல்லுனா இதையும் செல்லுதான்னு சொல்லி ஒரே பார்க்கணும். சரிங்களா? இம்பேலன்ஸு ஃபெயில்டு, கீழே இருக்கிற இம்பேலன்ஸுக்கும் வரணும், ஆனால் ஏறின வேகத்துக்கு இறங்கிருக்கிறான்.
அண்ட் ஒரு நல்லா புரிஞ்சுங்க. அந்த சினாரியோவை இங்கே அப்படியே பில்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இங்கே ஒரு பை சைடு செல் சைடு லிக்விடிட்டி ஸ்வீப்பு இன்வெர்ஸ் எஃப்இஜி அப்படின்னா எதை டார்கெட் பண்ண சொல்லியிருக்கிறேன், இதை டார்கெட் பண்ண சொல்லிக்கிறேன். இப்போ இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இவன் இன்வெர்ஸ் எஃப்இஜி போட்டு ஷார்ப்பாக உடச்சிட்டுக்கிறான்னா இங்கே ஷார்ப் மூளை இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்போது இந்த இம்பேலன்ஸ் வரைக்கும் வரும். இங்கே வந்தும் அவன் பை ப்ரெஷர் கொடுக்கலன்னா இந்த லோவை அடுத்து தூக்குவான். சரிங்களா? செல்லுக்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிஎக்ஸ்ஒய் செல்லுக்கு இருக்குது அப்படின்னா இதையும் செல்லுக்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த லோ கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மந்த்லிக்கு அது டே பிரேக்கரா மாறிடும்ல. ஆமாம், டே பிரேக்கர் மந்த்லி இம்பேலன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகுது பாருங்க யூஎஸ்டி கேடு. சரிங்களா? அதனால் செல்லே ஃபோக்கஸ் பண்ணு. என்எஸ்டி யூஎஸ்டி ஆடி யூஎஸ்டி கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் இன்றைக்கி ஒமிட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒன்று பை பயாஸ் சொல்லுது, ஒன்று செல் பயாஸ் சொல்லுது, அதனால அது வேண்டாம். சரிங்களா? விஷ்ணு ப்ரோ, அதாவது சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா? ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட முடியாது போல. போய் கீழே விழுந்ததுக்கப்புறம் தானே சைக்கிள் ஓட்டி கற்றுக்குப்பீங்க. அந்த மாதிரி போய் அடி வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் கற்றுக்க முடியும். அப்போ தான் அந்த பயம் போகும். எதில் பயப்படுறீங்களோ அதை தைரியமாக பண்ணிடுங்க. அது லாஸ்ட்டில் முடிஞ்சாலும் சரி, அப்போ தான் மட்டும்தான் பயம் போகும், இல்லைன்னா போகாது. பயத்தை மீட்டெடுக்க வழி ஒரே அடி தான். நிறைய அடி வாங்கிட்டேன் ப்ரோனா எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு உள்ளே போகிறோம், ஒரு அடி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஏன் அந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறோம் இப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கணும். சரிங்களா? கால் பண்ணுங்க, எனக்கு மதியமாக கால் பண்ணுங்க, ஆஃபீஸ் நம்பர் கூப்பிடுங்க. யூஎஸ் ஆயிருக்கு ப்ரோ. வரேன் தலைவரா. நவீன் $58. அதுதான் தலைவர் $58. வேற யாராவது கேட்குங்களா? பிடிசியா? ஒரு சின்ன தாட், அவரு நிறைய அடி வாங்கிட்டேன்னு சொல்றாருல, அவரையும் பெட்டர் வீக்லி ப்ரொஃபைல் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது? கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும்ல. புரியல. இல்ல வீக்லி ப்ரொஃபைல் ஏன் அவர் இது பண்ணக்கூடாது, ஐ மீன் ட்ரை பண்ணக்கூடாது? அவருக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வரலாம்ல 1 ஹவர்ல என்ட்ரி எடுத்தாருன்னா. வர வச்சிடலாம். ஐடியா கொடுத்துட்டீங்களா, வர வச்சிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே. என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன், ஆனால் அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறோமோ அதை தயவு செஞ்சு பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் சாலிடாக வரும். அதில் தவற விட்டுறாதீங்க. முதல்ல எமோஷ்னலாக இருந்து வெளியே வரும். சரிங்களா? செல்லே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த லோ சாலிடாக தூக்கும், ப்ரைஸு கீழே வரும். சரிங்களா? மந்த்லி இம்பேலன்ஸ் வரைக்கும் வரும். ஏன்னா பை வரல, ரிஜெக்ஷன் ஆகி வந்திருக்கிறான் அப்படின்னா 4 ஹவர் 1 ஹவரில் எங்கே ரேஞ்சு கிடைச்சாலும் செல் டைப் பண்ணுங்கள். அழகாக இருக்குது ரேஞ்சு தான். பிடிசி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நியூ ஒகேஷனுக்கு இங்கே என்ட்ரி வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி போடுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆர்டர் பேரிங் இல்லை ப்ரோ. ஆர்டர் பாருங்கன்னா லோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்கில் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? பிரேக்கர் அழகாக வச்சுட்டுக்கிறான், ஆர்டர் ஃப்ளோ இருக்குது, எஃப்இஜி இருக்குது. இப்போது ஆர்டர் ஃப்ளோ டேப் ஆயிருக்கா தலைவரை? இப்போ இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டானா இவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி எஃப்இஜி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்க. இது இப்படி உடச்சிட்டான்னா இப்படியே விழுந்துடும். இது எங்கே இருக்கணும் அப்படின்னா செஷனுக்குள்ளே இருக்கணும். இப்போ செஷனுக்கு வெளியே இருக்குது, 12:30 மணிக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் என்ன ஆகுது, திருப்பி ஒரு அடி விட்டு தூக்குறான். இது செஷனுக்குள்ளே இந்த ஃபார்மேஷன்லாம் வருதுன்னா அழகாக இன்றைக்கி செல் என்ட்ரி வந்து இருக்குது பிடிசியில். அது எவர் கிரீன்னாலும் சரி, 7 கிரைட்டீரியானாலும் சரி. எவர் கிரீன்னா ஆர்டர் பாரிங் இல்லாமல் இருக்குது, லோ ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ப்ரோ சில்வர் சொல்லுங்க. சில்வர் ஒரு தெரிஞ்சது 1.70 போயிட்டு தாங்க கொஞ்சம் இதாகும். சரிங்களா? வரும். ஜானன்ட்டு இருந்து அப்டேட் வரும் உங்களுக்கு. இப்போ தானே ஏறி கொஞ்சம் வந்துருக்கணும். அப்போ லாஸ்ட்லேருந்து இப்போ எல்லாம் ரெக்கவர் பண்ணி வந்திருப்பீங்க. இனி பழையபடி ரெக்கவர் ஆயிடுச்சுல்ல. இனி அதிகபட்சம் ஒரு நாளைக்கு என்ன 5000 to 10,000 பாயிண்ட் இறங்கும். திருப்பி அது கரெக்ஷன் ஆகிடும். கொஞ்ச நாள் இறங்கிட்டே போச்சு, 20-25,000 பாயிண்ட் கரெக்ஷன் ஆகல. இப்போ தான் மேலே ஏறிக்குதுன்னா அது புல்லிஷ்க்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இனி வந்து ரெகுலராக வந்து சில்வர் மைக்கில் ஜானன் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சுப்பார். ஓகே சரிங்களா? ஜிபிஒய் மேலே தள்ளிருங்க. இப்போ வரைக்கும் பயாஸ் வந்து புல்லிஷ் தான். பைக்கே ஃபோக்கஸ் பண்ணு. நல்ல என்ட்ரிஸ் ஆனால் விட்டுட்டீங்க. நீங்கள் இந்த ஜிபிபி யூஎஸ்டி விட்டுறாதீங்க. இது ஸ்வீப் அடித்து இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் வச்சுட்டுக்கிறேன்னா இந்த லிக்விடிட்டி ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்திருக்கும். இதை தூக்கிட்டு இப்போ அடுத்து இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி செகண்ட் டார்கெட்டு. இது
தேர்ட் டார்கெட். எடுக்க வேண்டிய விஷயத்தை எடுத்துட்டு இந்த இன்வெர்ஸ் எஃப்யூஜி வைக்கிறாங்கிற பட்சத்துக்கு அதை என்ட்ரிக்கு பிளான் பண்ணாமல் டைரக்ஷன் போகிறதா அந்த டைரக்ஷனில் என்ட்ரி பிடிச்சிட்டு போயிருக்கு அவ்வளோதான். உங்களுக்கு டே பையாஸ் புல்லிஷ்னா 1 ஹவரில் ரேஞ்ச் ஏதாவது கிரியேட் ஆகுதான்னு பாருங்கள். நியூஸ்க்கு அப்புறம் பாருங்கள். அதான் தூக்கணும் பார்க்கலாம். சரிங்களா? இவன் மேலே போகிறான்னா ஜிபிபி யூஸ்ட் கீழே வந்துடும். ஏன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கிறானுங்க எல்லாம். சும்மா எடுக்க மாட்டான், அவன் விட்டு தான் தூக்குவான். லிக்விடிட்டிஸ் கலெக்ட் பண்ணி தான் தூக்கும். ஆனால் க்ளீனாக ஒரு ரேஞ்ச் வந்து வரல. ரேஞ்ச் வரத்துக்கு வெயிட் பண்ணு. ஏசியன் செஷன் வேணாம் தலைவர். அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணிங்க. ரிஸ்க்கு கம்மியாக வச்சு வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. ஏசியன் செஷன் பண்ணுறது இல்லை, பண்ண சொல்கிறதும் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் வரும், மற்ற 4 நாள் அதை மொத்தமாக அரைச்சிட்டு தான் போவோம், முடிச்சிருவான். சரிங்களா? அதனால் வேண்டாம். எந்த பேரில் என்ட்ரி போட்டிங்க? ஏயுடி போட்டிருந்தீங்கன்னா ஏசியனில் நியூஸ் இருந்ததுனால ஒர்க் ஆகிருக்கும். ஏ ப்ளஸ் செட்டப், எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்னு. சரிங்களா? ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ ஏயுடி பிடிசில. பேர்ஸ் கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கும், அந்த நியூஸ் இருக்கிறதுனால ஒர்க் ஆகிருக்கும். சொல்லுங்கள் குபேந்திரன் ப்ரோ. ப்ரோ பிடிசி நேத்து ஒரு என்ட்ரி 1 hour to 5 minutes பார்த்துட்டு இருந்தோம் ப்ரோ. எங்க பார்த்தீங்க? நேத்து ஒரு ஃபாலோ ஆயிருப்போம் ப்ரோ. அங்கதான் ப்ரோ. அந்த இம்பேலன்ஸ்ல இருந்து 5 minutesல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக்கர் போட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு அந்த இம்பேலன்ஸையும் பைக்கான இம்பேலன்ஸையும் ஃபெயில் பண்ணி இன்வெர்ஸ் இம்பேலன்ஸா மாத்திட்டான். 5 minutesல பாத்தீங்கன்னா அங்க கரெக்டா டேப் பண்ணிருக்கு. எஸ்எம்டி எல்லாம் இருந்துச்சு, ஆர்டர் பேரிங் இருக்கு. அதுல டேவோட ஓப்பன் கீழே இருக்கு ப்ரோ. அவன் மேல ஏறி இருக்கான் பாத்தீங்களா, புஷ் அது கீழே இருக்கு. என்ன பண்ணா? பிரேக்கர் போட்டுட்டான். அந்த பைக்கான எஃப்இஜி இருக்கு பாத்தீங்களா, அதையும் உடைச்சிட்டு இன்வெர்ஸ் இம்பேலன்ஸா மாத்திட்டான். இப்ப நாங்க என்ட்ரி போட்டிருந்தா திருப்பி அந்த ஓப்பன் பிரைஸுக்கு மேல வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் ப்ரோ. ஸோ அங்க கட் பண்ணிட்டு தான் நான் வெளில வந்துருவோம். ப்ளே பண்ணி பாருங்க கொஞ்சம். அடுத்த ஓப்பன் பிரைஸ்க்கு மேல இப்ப பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். இப்ப நம்ம கட் பண்ணி வர்றதுதான் நல்லது. இன்னொரு கேண்டில் பாரு. ஏன்னா இது லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துருக்கு. ஏற்கனவே இங்கே லிக்விடிட்டி இருந்திருக்கு. இது எடுத்துட்டு கீழே இறங்கிட்டான். திருப்பி வராங்கிற பட்சத்துக்கு நீ மேபி கட் பண்ணிட்டு வரலாம். இங்கே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கிறான் இன்டியூஸ்மெண்ட். அப்போ ஒரு கேன் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா வெளியே வந்துருக்கலாம். விக்கு தானே விட்டுக்கிறான், வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த என்ன கேண்டில் பண்ணுறான்? அடுத்து என்ன பண்ணுதுன்னா இது சப்ளை நோக்கி போகுது. சப்ளை டேப் ஆகலை. சரிங்களா? அப்போ இங்கே எடுத்துட்டு கீழே வராங்கிற பட்சத்துக்கு இன்னும் ஒரு கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை. ஏன்னா இங்கே லிக்விடிட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இம்பேலன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஓபி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அதில் ரிஜெக்ட் ஆகுங்கிற பட்சத்துக்கு கீழே தள்ளுறான். ஆல்ரெடி ஓபி எடுத்துட்டான், எஃப்இஜி எடுத்துட்டான், லிக்விடிட்டி எடுத்துட்டான், திருப்பி மேலே வரான், ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் க்ளோஸ் வச்சுட்டான்னா அப்போ கட் பண்ணிட்டு வெளியே வந்து. சரிங்களா? இப்ப கீழே இப்போ லாஸ்டா ஹை டைம் ஃப்ரேம் ஓப்பன் மேல ஒரு கேண்டில் போச்சு லிக்விட். அடுத்த கேண்டில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் மேலேயே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. போன கேண்டிலோட விக்கு மேலேயும் க்ளோஸ் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் லிக்விடிட்டிக்கு மேலேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 2 கேண்டில் ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் மேல வந்ததுனால எக்ஸிட் ஆயிடுறது பெட்டரா இல்ல சப்ளைக்கு வெயிட் பண்றது பெட்டரா? சப்ளைக்கு வெயிட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா இன்டியூஸ்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாக்கு ப்ளஸ் ஓபி செட்டப்புக்கு வேலிட் ஆகலாம். சரிங்களா? அதையும் இன்னொன்று ஏன் சொல்கிறான் அப்படின்னா, இது ஏன் நடந்துச்சுன்னா நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுங்க. இது எப்போ டேப் ஆயிருக்குது? அவுட் ஆஃப் 6:20. இது எப்போ வந்திருக்குது? 7:15. 7:15 செஷனா 6:20 செஷனா? இப்போ செஷனுக்கு முன்னாடி ஒரு ஹை கலெக்ட் பண்ணியிருக்கிறான்னா நம்ம தான் ஏர்லி என்ட்ரியாக இருக்கிறோம். சரிங்களா? அவன் என்ன பண்ணுகிறான்? செஷனுக்குள்ளே வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துருக்கான். அவ்வளோதான். ப்ரோ அது இல்லாம எத்தீரியம்ல இதுக்கு அப்புறம் தான் ப்ரோ பிரேக்கர் வச்சிருக்கான். அதையும் பாருங்க. 2 பேர்ல சேமா பிரேக்கர் இல்ல, அதனாலதான். பிரேக்கர் இல்லைன்னா அப்போ நீங்க தான் இங்க தப்பா போய்க்கிறீங்க. எத்தீரியம்ல பிரேக்கர் இல்லைங்கிறாரு. எத்தீரியம் வச்சு காட்டுங்க ப்ரோ. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து போனா தான் அந்த சினரு நடந்துருது. அப்போ சரியான நேரத்தில் போனீங்கன்னா அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து வராது. சரிங்களா? வாரம் ஒரு வின்னிங் ட்ரேட்ஸு நான் எல்லாரும் பேரையும் நோட் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். சரிங்களா? யார் யார் அட்டன் பண்ணுறீங்க, யார் யார் அட்டன் பண்ணல, ரெகுலராக வர்றது யாரு, அப்பப்போ வர்றது யாரு, எல்லாம் நோட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். அதனால
கண்ணில் பட்ட பேரே கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்கு வின்னிங் ட்ரேட்ஸ்லலாம். நிறையா போடணும். சரிங்களா? நல்ல ட்ரேட் வரும்போது அட்டன் பண்ணி உள்ள போடு. ஓகே ப்ரோ. சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா ப்ரோ? வேற எதுவும் இந்த டே டு 1 ஹவர்ல மேல இருந்து செல்லாம் நல்லா ப்ரோ. பிடிசி தான். அது ஆக்சுவலா ஏஷியன்லேயே வந்து ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணி பிரேக்கர் வச்சான். அது அன்னைக்கு யூஎஸ்டி நியூஸ் பேங்க் ஹாலிடே வேற. ஸோ அதனால அந்த என்ட்ரி எடுக்க முடியல. நல்லது தலைவர். ஒழுக்கமா இருந்துட்டீங்கன்னா அது என்னைக்கும் போய் நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ ஒழுக்கங்கிறது என்னன்னா இதுதான். நியூஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த என்ட்ரி அட்டன் பண்ணாமல் இருந்தது ஒழுக்கம். கம்மி ரிஸ்கில் போயிருந்தாலும் ஒழுக்கம். நியூஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் ரிஸ்க் அதிகமாக வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு நாள் அதை லாபத்தை கொடுத்துரும், அடுத்த நாள் அதை கரைச்சி எடுத்துரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா கௌதம், நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட்ல எல்லாம் ட்ரேட் பண்றேன்னா நியூஸ் ட்ரேட் பண்ணா தரமாட்டாங்க இல்லையா? தரமாட்டாங்க. அதே இப்படி ஆமா, அப்ப எப்படி? ஊருக்கே அடியே போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி போடுவாங்க? ஆமா, அப்ப எப்படி நாம ஃபண்டட் அக்கௌண்ட் அந்த நியூஸ் ட்ரேட் அவாய்ட் தானே பண்ண முடியும்? அவன் என்ன பண்ணணும்? செல்லே ஃபோக்கஸ் பண்ணுங்க. மொத்தமாக மாற்றிட்டான். மொத்தம் இம்பல்ஸாக ஏறி வராமல் இந்த இம்பேலன்ஸு வீக்லியோட ஓப்பன் இன்னைக்கு வரமாட்டான், அடுத்த வீக் ஓப்பன் ஆகும். அப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் ஆனால் செல்லுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? நான் மொத்தமாக லோவை கட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் குட்டியாக செல்லுக்கு போட்டு வச்சுட்டு, ஸோ மொமெண்டம் கம்ப்ளீட்டாக இதை தாண்டுற வரையும் பை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, செல்லில் ஃபோக்கஸ் பண்ண. சரிங்களா? ஓகே ப்ரோ. ப்ரோ யூஎஸ்டி செஃப்ல ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. அப்படின்னு சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இருக்குது. யா 1 ஹவர்ல வந்து எவர்கிரீன் டூல்ல வந்து நம்மளுக்கு அது சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ப்ரோ. பட் அது ஸ்வீப்பா அங்க எப்படி கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு புரியல. 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா புள்ளிஸுங்களா? ஆமா ப்ரோ, புல்லிஸ்க்கு ஆர்டர் பேரிங் இல்லாமல் இருக்குதா? ஆட்டோ பேரிங் இல்லாமல் தான் இருக்குது. அதுல எப்படி ப்ரோ அந்த எக்ஸி எப்படி மார்க் பண்ணிருக்காங்க? அது லோன் நம்ம கன்சிடர் பண்ணலாமா? அக்கு ஷேப் இங்கே பில்ட் மேல இருக்கு. அந்த இப்போ வந்து என்ன இருக்குன்னா டூலில் இப்படி வந்து இறங்கி இப்படி ஏறி இறங்கிருக்குது, அதனால இந்த லோ அப்படியே எக்ஸன் போட்டுட்டேன். அவ்வளோதான். பட் ஆனா இது கன்சிடர் பண்ணலாமா நம்ம இந்த சிஸ்டம்? தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க ஆர்ட் ஸ்கெட்சில் வச்சுருக்கான். ஓகே ஷார்ப்பா இல்லையே, ஓகே ஓகே ப்ரோ. வச்சது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஏஷியா ஸ்டேஷனில் வச்சுட்டு இருக்கிறான். சரிங்களா?